ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமான் வழிபாட்டிற்குன்னு சில நாட்கள் உகந்ததாக சொல்லப்படுது. ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வழிபாடு இருக்குது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட திதி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி. ஒவ்வொரு மாதத்திலையும் 2 சஷ்டிகள் வரும். ஒன்று தேய்பிறை சஷ்டி, மற்றொன்று வளர்பிறை சஷ்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி ரொம்பவே விசேஷமானது. நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் தேய்ந்து போக தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம வணங்கக்கூடிய வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 16/6/2025 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 2:05 சஷ்டி திதி தொடங்குது. 17/6/2025 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 12:41 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த தீப வழிபாடு செய்யும் நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் திங்கட்கிழமை மாலை வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று காலை நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு நேரத்திற்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பொழுதும் போல் நீங்கள் சஷ்டி வழிபாடு எப்படி உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களோ அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் கடன் தீர, கஷ்டங்கள் தீர, நிலம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் நமக்கு நன்மையை தரதுக்கு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு, வீடு கட்டுவதற்கு, இப்படி குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நீங்கள் சஷ்டி திதி வழிபாட்டை செய்யுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதி வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது அங்காரக சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா காலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் ஓரை அந்த நேரத்தில் குளிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சுருங்க. பூஜை அறையில் எப்பொழுதும் போல் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய தீப வழிபாட்டை செய்யும் பொழுது நீங்கள் அசைவம் தவிர்த்திடணும். சஷ்டி தினத்தை அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டி அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் சாப்பிடாமல் இருப்பதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. பால், பழம் இல்லை எளிமையான உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம், தவறில்லை. சில பேர் தன்னை வருத்திக்கிட்டு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறதே இல்லைங்க. முழு மனதோட முருகப்பெருமானை நம்ம மனசார நினச்சிட்டு அசைவத்தை தவிர்த்துட்டு அந்த நாளில் தேவையில்லாத வீண் வாதம், வம்பு, பொய் சொல்கிறது, அந்த போதையை எடுத்துக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த நாளில் நம்ம அமைதியாக இருந்தாலே, முருகப்பெருமானை நினச்சிட்டு இருந்தாலே போதுமானது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கோ நம்ம வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை முதல்ல தீப வழிபாடு இதை பார்த்துடலாம். இந்த தீப வழிபாட்டிற்கு நமக்கு 2 வாழைப்பழம் தேவை. நீங்கள் நார்மலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் இதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் மோஸ்ட்லி செவ்வாழை கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப 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 விசேஷமானது. அப்படி இல்லைனாலும் சாதாரண பூவம்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தட்டில் பிளாஸ்டிக்கையும் சில்வரையும் தவிர்த்துடுங்க. பித்தளையோ அல்லது செம்பு தட்டோ ஒன்று வச்சுட்டு, அப்படியே அந்த தட்டு கூட எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன வாழை இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை போட்டுட்டு அதற்கு மேலே 2 வாழைப்பழத்தை வைக்கணும். இப்போ நான் அந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் பாருங்கள், அதே போல் நடுவில் சின்னதாக கட்டை மாதிரி கொஞ்சமாக நடுவில் வெட்டி எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றும் பொழுது முருகருக்கு எளிமையான நைவேத்தியம் செய்து வைங்க. உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ வைங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கல்கண்டை கூட நீங்கள் வைக்கலாம், உலர் திராட்சையும் நீங்கள் வைக்கலாம். எப்பொழுதும் முருகர் வழிபாட்டுக்கு செய்வது போல் வெற்றிலை பாக்கு, பூப்பழம் போன்றவற்றை கூட நீங்கள் இதோடு சேர்த்து தீபத்தையும் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கிக்கலாம். இந்த விரதத்தை தொடங்குகிற நாள் தேய்பிறை சஷ்டியில் தொடங்குங்க. அதுக்கப்புறம் வளர்பிறை சஷ்டியில் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த விரதத்தை தொடங்கும்னா கண்டிப்பாக தேய்பிறை சஷ்டியாக தான் இருக்கணும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் வளர்பிறையில் செய்யுங்க. இந்த தீப வழிபாடு தொடர்ந்து செய்து வரும்பொழுது நீங்கள் வேண்டக்கூடிய அனைத்தும் உங்கள் வசமாகும். விரைவிலேயே கைகூடும். முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி வைப்பாங்க. குறிப்பாக திருமண தடை, குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் கந்தன் அருளால் நல்ல பலனை பெற முடியும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டி தோறும் இந்த வழிபாடை நீங்கள் இந்த தீபத்தை செஞ்சுட்டு வாங்க.
அடுத்தது கடன் சுமையிலிருந்து கஷ்டம் இல்லாமல் வெளிவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினத்திலேயே முருகப்பெருமானை இது போல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லை படிப்படியாக குறையும், வருமானம் படிப்படியாக உயரும். தேய்பிறை சஷ்டி நாளில் கொஞ்சமாக சுத்தமான சந்தனம் எடுத்துக்கோங்க. சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு வெற்றிலை, கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலை கிழிசல் இல்லாமல் இருக்கணும். மஞ்சள் தண்ணியில் கழுவிக்கோங்க, சுத்தமாக தொடச்சிக்கோங்க. அந்த வெற்றிலையில் சுத்தமான சந்தன பொடி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றி, அந்த பன்னீர் வாசமும் சந்தனமும் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒன்று. ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க. அதை அந்த பின்பக்கத்தில் அந்த தீக்குச்சியில் பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த சந்தனத்தில் தொட்டு வெற்றிலை மேலே ஓம் சரவணபவ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சந்தனம், அதை தொட்டு நீங்கள் எழுதணும். இப்போது உங்களுக்கு மாதுளை குச்சியோ அல்லது மருதனை குச்சியோ அல்லது நெல்லிக்குச்சி, இது 3ல் ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா ரொம்ப 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 விசேஷமானது. அப்படி எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த தீக்குச்சியை பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 குச்சியில் ஏதாவது ஒன்று எழுதுறதுக்கு தான் கிடச்சிதுனாக்கா அது செல்வ வளத்தை அதிகரிக்கும் தான். அது கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓம் சரவண பவ அப்படிங்கிறத இந்த வெற்றிலை மேலே அந்த சந்தனத்தை தொட்டு எழுதணும். வெற்றிலை மேலே சந்தனத்தில் எழுதி கொஞ்சம் நேரம் அப்படியே காய வைங்க. அழகாக நம்ம கண்களுக்கு தெரியும். அந்த சரவண பவ மந்திரத்தின் மேலே 2 செவ்வரிலி பூக்களை வச்சு வெற்றிலையை முருகப்பெருமானோட படம் இருக்கு இல்லையா, அவங்க பாதத்தில் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சமாக செவ்வரளி பூக்களை அந்த வெற்றிலை மேலே போட்டு முருகப்பெருமானோட மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. என்னுடைய கடன் சுமை முழுவதும் குறையணும் அப்படின்னு மனதான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீபதூபம் ஆராதனை காட்டிக்கலாம். செவ்வாய்க்கிழமை எல்லாருமே வேலைக்கு போகிற நேரம் தான். நீங்கள் காலையில் அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திங்கட்கிழமை இரவு கூட இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சிறப்பு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் செய்தால் கூட நீங்கள் மனதார இதை செய்யுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே, ஆனி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு பணப்பிரச்சனை சரியாகும். இது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த தேய்பிறை சஷ்டினால் தவற விடாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை இந்த வழிபாடை செய்து பாருங்கள். ஏன்னா மதியத்தோடு உங்களுக்கு சஷ்டி திதி முடியுது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நேரம் இல்லை, ஆனால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை செஞ்சு தான் ஆகணும், நாங்கள் இரவு நேரத்தில் செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் இப்போ நான் சொன்ன இந்த தீப வழிபாடும் செய்யலாம், இந்த வெற்றிலை வழிபாடும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எப்போ நேரம் சௌகரியம் கிடைக்கிதோ செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானோட அருளால் பரிபூரணமாக முருகப்பெருமான் அருள் கிடைத்து உங்களுடைய அனைத்து கஷ்டமும் தீர்ந்து நீங்கள் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்க முருகப்பெருமானை வேண்டுகிறோம். நன்றி.